ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னியாரி டிசைன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆரி டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பேக் நெக்லேயும் சரி ஸ்லீவ்லேயும் சரி எப்படி நெட் கிளாத் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேம்க்கு மேலே நெட் கிளாத் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி நெட் கிளாத் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரிஜினல் ஃபேப்ரிக், நம்ம எந்த ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஃபேப்ரிக் ரெண்டுமே நான் ஃப்ரேம்க்கு மேலே வந்து எப்பயுமே நம்ம சிங்கிள் கிளாத்தாக நம்ம வந்து ஃப்ரேம்க்கு மேலே வச்சுருப்போம். இப்போ டபுள் கிளாத்தாக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ டபுள் கிளாத்தாக வச்சுட்டு ஃப்ரேமை எப்பயும் போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைட் கிளாத்தை நம்ம டைட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைட் பண்ணும்போது எடுத்தனுமே நீங்கள் வந்து நெட் கிளாத்தை வந்து டைட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஃபேப்ரிக்கை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நம்ம எந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் டைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெட் கிளாத்தை வந்து இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி டைட் பண்ணும்போது நம்மளை ஃப்ரேமில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு கிளாத்துமே ஒன்று போல் இருக்கும். ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இங்கேருந்து 1.5 இன்ச் இந்த சைடு 1.25 இன்ச், இந்த சைடு 1.25 இன்ச், இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இந்த சைடு 1.25 இன்ச், இந்த சைடு மொத்தம் 3.5 இன்ச் கிட்ட நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சென்டர் பிளேஸில் மட்டும் தான் நமக்கு நெட் கிளாத் வந்து வேணும். ஸோ அதனால் நம்ம இது ஃபுல்லுக்குமே ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதனோட ஒரிஜினல் அளவு இப்போ ப்ளவுஸோட ஹைட் வந்து இது வரைக்கும் தான். இதோட ஒரு இன்ச்சிலேருந்து ஹாஃப் இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இங்கே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இந்த சென்டரில் வந்து உங்களுக்கு நெட் கிளாத் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு இந்த பிளேஸை வந்து நம்ம லாக் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் லாக் பண்ணுறதுக்கு நான் ஜரி த்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஃபேப்ரிக் கலரில் சில்க் த்ரெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜரி த்ரெட்ல இந்த சென்டர் பிளேஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பிளேஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ ரொம்ப பெருசாகவும் போட வேணாம், ரொம்ப குட்டி குட்டியாகவும் போட வேணாம். மீடியம் சைஸில் இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் சைஸில் இப்போ நம்ம ஃபுல்லாக செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நார்மல் செயின் ஸ்டிச் தான். இப்போ நெட் கிளாத் ஒரிஜினல் ஃபேப்ரிக் ரெண்டுமே நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால இந்த செயின் ஸ்டிச் போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே லாக் ஆகிரும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ செயின் ஸ்டிச் ஃபுல்லுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், கரெக்டாக அந்த லைனில் போட்டுருப்பேன். இங்கே ஒரிஜினல் அளவுக்கு மேலே ஒரு 3/4 இன்ச் கேப்பில் நான் இங்கே ஒரு லைன் போட்டு நான் அதை வந்து லாக் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரிஜினல் ஃபேப்ரிக்கும் நெட் கிளாத்தும் பிடிச்சி நான் ஃபேப்ரிக் வந்து லாக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பிசிறு தட்டுறதுக்கோ இல்லை இந்த த்ரெட் கட் ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. அதனால் இது நம்ம இன்னும் நல்லா செக்யூர் பண்ணணும். ஸோ இந்த செயின் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு மேலே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸால் நம்ம வந்து லாக் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம், ஏன்னா நார்மல் செயின் ஸ்டிச்னா எல்லாருக்குமே தெரியும். அது ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்போது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஃபோக்கஸில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பிளேஸில் நான் எப்படி பண்ணுறேனோ அதுதான் ஃபுல்லுமே நான் ஜிக்ஸாக்ல நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இப்படி கிராஸாக இந்த லைன், இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் லைனாக வச்சுட்டு இப்படி மேலே பார்த்து ஒரு ஸ்டிச், கீழே பார்த்து ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ வி ஷேப்பில் நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் தான், பட் வி ஷேப்பில் நம்ம வந்து போடுறோம். இந்த மாதிரி நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு நான் வந்து ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி லாக் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா கிளாத்தும் நெட் கிளாத்தும் நல்லாவே செக்யூர் ஆகும். ப்ளஸ் நமக்கு எந்த ஒரு ரிமூவ் ஆகாது. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம சிங்கிள் ஸ்டிச்சஸோட விட்டுட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் ஃபேப்ரிக் வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரிஜினல் ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டு நெட் ஃபேப்ரிக்கில் தான் ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அகைன் இதில் வந்து இன்னொரு டைம் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் கூட நம்ம போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபுல்லாக இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தான் போட போகிறேன். ஸோ நான் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வந்து ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் ஃபுல்லுமே இந்த ஷேப்பில் எனக்கு எந்த பிளேஸில் நெட் கிளாத் வேணுமோ அதை சுற்றி நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு என்ன ஷேப் பண்ணாலும் சரி அதை சுற்றி அவுட்டரில் வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் பண்ணுங்க. இப்போ இந்த சென்டர் கிளாத்தில் இருக்கிற ஒரிஜினல் ஃபேப்ரிக் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதை கட் பண்ணும்போது பாருங்கள், இந்த பார்டர் ஒர்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பார்டருமே நமக்கு வந்து இந்த இடத்துலையும் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் எதுவுமே போடாமல் இருக்கும். ஸோ அப்போ கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் வந்து நீட்டாக இருக்காது. ஸோ என்ன பண்ணால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை சுற்றி எல்லா பிளேஸுமே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணியிருக்கணும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இங்கே இந்த பார்டரில் நான் நார்மல் செயின் ஸ்டிச் நம்ம எப்பயுமே எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் செயின் ஸ்டிச்சில் 3 லைன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நான் 3 லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த லைனில் வந்து 3 லைன் நார்மல் செயின் ஸ்டிச் தான் 3 லைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த செயின் ஸ்டிச்சுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து நான் 3 லைன் தான் போட்டிருக்கேன். இங்கே வந்து நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸோ எதுவுமே நான் வந்து போடல. நம்ம வந்து சிங்கிள் லைனில் தான் விடக்கூடாது. ஸோ 3 to 4 லைன்ஸ் கிட்ட நம்ம பண்ணிட்டு விட்டுக்கலாம். ஏன்னா இங்கே கட் பண்ணும்போது நம்மளுக்கு செக்யூருக்கு நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் வந்துருக்கும். ஸோ ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரிஜினல் கிளாத்தை தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி கட் பண்ணணும், நெட் கிளாத்தில் எப்படி டேமேஜ் ஆகாமல் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ நீடில் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த த்ரெட் நீடில் ஒரு சென்டர் பார்ட்டில் நான் அந்த பாக்ஸ் ஷேப் இருக்கு இல்லைங்களா? அதோட சென்டரில் நான் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நான் உள்ள விடலை. ஓகேங்களா? ஸோ நான் லைட்டாக மேலாப்பில் அந்த ஒரிஜினல் கிளாத்தில் மட்டும் படுற மாதிரி நான் விட்டுருக்கேன். இப்படி நான் விட்டுட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெட் கிளாத்தும் அது வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த நீடிலோட எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா நெட் கிளாத்தையுமே பிடிச்சிக்கும். ஸோ எனக்கு வந்து நெட் கிளாத் வந்து பிடிக்கல. ஸோ வந்து ஒரிஜினல் ஃபேப்ரிக் மட்டும் தான் நான் இப்படி புல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி அதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி பண்ணிவிட்டு செக்யூர் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரேமை திருப்பி போட்டுட்டு பார்த்துக்கோங்க பின்னாடி வந்து லாக் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ திருப்பி பார்க்குறேன் பாருங்கள்.
ஸோ நான் இப்போ ஃப்ரேமை வந்து திருப்பி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நெட் கிளாத் வந்து எனக்கு செக்யூர் ஆகல. ஸோ தனியா தெரியும். இப்போ நான் நீடில் வந்து கீழ வந்து இழுக்கிறேன் பாருங்க. நெட் கிளாத் வந்து தனியா இருக்கு. ஸோ நெட் கிளாத்ல வந்து என் நீடில் வந்து பிளேஸ் ஆகல. ஸோ இந்த மாரி இருக்கணும். ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரேமை திருப்பிட்டு ஒரிஜினல் எப்படி வச்சிருந்தோமோ அதே மாரி வச்சுட்டு, அந்த ஒரிஜினல் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த நீடில் இருக்கிற கிளாத்தை மட்டும் தான் நான் இப்போ கட் பண்ண போறேன். லைட்டா அப்படியே மேல தூக்கிக்கோங்க நீடில. லைட்டா அப்படியே கிளாத் எட்ஜஸ் மட்டும் யூஸ் பண்ணி கிளாத்தை மட்டும் கட் பண்ண போறேன். ஸோ எக்காரணத்தை கொண்டும் நெட் கிளாத்தை மட்டும் கட் பண்ணிடாம பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாரி கட் ஆகி நமக்கு ஒரு சின்ன ஹோல் மாரி கிடச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ இதை வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்லயோ, ரைட் ஹேண்ட்லயோ இப்படி புடிச்சிட்டு, இன்னொரு கையால இந்த மாரி கிளாத்தை வந்து கட் பண்ணி இப்படி தூக்கிட்டு பண்ணும்போது தான் உங்களுக்கு நெட் கிளாத்தும், ஒரிஜினல் ஃபேப்ரிக்கும் ஒண்ணு போல ஒரே பிளேஸ்லயே பிளேஸ் ஆகியிருக்காது. 2த்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாவே இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்ல குட்டி சிசர் வச்சிருந்தீங்கன்னா, குட்டி சிசர்ல கூட நீங்க கட் பண்ணலாம். பட் இப்படி கட்டர்ல கட் பண்ணும்போது இந்த எட்ஜஸ் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். நான் கட் பண்ணும்போது பாருங்க, அந்த எட்ஜஸ் மட்டும் தான் நானு யூஸ் பண்ணுவேன். ஸோ எட்ஜஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம ஃபுல்லா அந்த நீடில ஃபுல்லா இப்படி உள்ள விட்டு இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நெட் ஃபேப்ரிக்கும் கட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கட் பண்ணும்போது இந்த மாரி எட்ஜஸ் மட்டும் வச்சு இப்படி கட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வீடியோ வந்து ஃபுல்லா தான் காமிக்க போறேன். ஏன்னா எந்த பிளேஸ்ல எப்படி கட் பண்றோம்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்படி கட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா கட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். பட் நான் அப்படி ஃபுல்லா சொன்னா தான் உங்களுக்கு எந்த பிளேஸ்ல எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்போ இந்த கார்னர் எட்ஜஸ்ல வந்து நான் கட் பண்றேன். கரெக்ட்டா அந்த கிளாத்தை வந்து தூக்கிக்கோங்க. தூக்காம கட் பண்ண வேணாம். அப்புறம் உங்களுக்கு நெட் ஃபேப்ரிக்கும் கட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்பயுமே பார்த்து பொறுமையா கட் பண்ணுங்க. அவசரம் எதுவும் இல்ல. ஏன்னா நம்ம டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு கட் பண்ணோம் அப்படின்னா, அப்புறம் நெட் கிளாத் வந்து கட் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு டபுள் ஒர்க் ஆயிரும். ஸோ அதனால பார்த்து பொறுமையா கட் பண்ணுங்க. டைம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. பார்த்து இப்படி பொறுமையா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளேஸ்ல அதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஹாஃப் சைட் இந்த சைடு ஃபுல்லா எப்படி கட் பண்ண சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட் பிசுறு தெரியும் தான். ஒன்றும் பிரச்சனை இல்ல. நம்ம ஃபைனலா வந்து ஸ்டிச் போட்டு கட் பண்ணிப்போம். ஸோ அது பிசுறு தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. ரொம்ப பிசுறு தெரியும் பார்த்துக்கோங்க. எப்பயுமே இப்படி படிச்சுட்டு கிளாத் இப்படி ஃப்ரீயா வச்சுட்டு கட் பண்ணிடக்கூடாது. இப்படி கையால ஒரு கையால் லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க. த்ரெட் எதையும் கட் பண்ணிக்காதீங்க. கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசுறு தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்ம நெட் கிளாத் வந்து ஒரிஜினல் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம கை வந்து டிரான்ஸ்பரண்டா நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ஹாஃப் வந்து நான் கட் பண்ண போறேன். சேம் இப்போ இந்த ஹாஃப் எப்படி நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணுமோ, சேம் அதே மாதிரி தான் இந்த சைடுமே ரிமூவ் பண்ண போறேன். ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிசுறு தெரியுது இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம மறைக்கணும். ஸோ அதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனா, நம்ம ஆல்ரெடி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் பண்ணியிருப்போம். அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மேலேயே இன்னொரு டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட போறோம். இன்னொரு ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட போறோம். ஸோ இந்த அளவுக்கு பிசுறு தெரிஞ்சா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து கட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து எப்படி நம்ம அது ஆல்ரெடி போட்டதுலேயே எப்படி இன்னொரு டைம் போடுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் ஃபேப்ரிக் ஃபுல்லுமே கட் பண்ணிட்டோம். இப்போ நெட் ஃபேப்ரிக் மட்டும் தான் இருக்கு பாருங்க. இப்போ இந்த நெட் ஃபேப்ரிக்ல நமக்கு என்ன ஒர்க் வேணுமோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ லைட்டா இங்க வந்து பிசுறு தெரியுது இல்லைங்களா? ஸோ அந்த பிசுறு எல்லாமே மறையிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தான் பண்ண போறோம். அதான் ஆல்ரெடி பண்ணியாச்சே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணும்போதே கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணியிருப்போம். கொஞ்சம் லென்த் ஸ்பேஸ் விட்டு. ஸோ இப்போ இந்த 2 வி ஷேப் போட்டிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு மிடில்ல இருந்து நீங்க த்ரெட் எடுக்கணும். ஸோ நம்ம த்ரெட் எடுத்துட்டு நான் அப்படி கிராஸா ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிராஸா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து பண்றேன். இப்படி பண்ணும்போது அந்த பிசுறு எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கவர் ஆகிரும். ஒர்க்கும் நமக்கு நல்லாவே செக்யூர் ஆயிரும் நெட் கிளாத். ஓகேங்களா? ஸோ நம்ம மாத்தி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக ஒரு வி ஷேப் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த வி ஷேப்போட சென்டர்லேயே நம்ம இப்போ பாருங்க, இந்த இடத்துல லைட்டா பிசுறு தெரியும். இப்போ ஸ்டிச் பண்ண பிளேஸ்ல பாருங்க பிசுறே தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக நம்ம இது மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த பிசுறு வந்து தெரியாது. ஸோ இது மட்டும் ஒரு டைம் பண்ணிட்டு நம்ம செக்யூர் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெட் கிளாத் ஃபிக்ஸிங் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒர்க் வேணுமோ அந்த ஒர்க் வந்து அதில் பண்ணிக்கலாம். ஸோ நெட் கிளாத் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு போங்க. இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, என்ன மாதிரியான ஒர்க் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.